அப்புறம் என்ன, உனக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பி போ. என்னடா சொல்ற? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லண்ணே, நீ நம்ம ஸ்டாஃப் கேசவ ரூம்ல தானே தங்கியிருக்க. நீ இப்ப கிளம்பி போனாதானே அங்க நைட்டு போய் சாப்பிட்டு இப்படி தூங்க கரெக்டா இருக்கும். ஆமா மாமா, நீங்க திடீர்னு கோச்சிட்டு போயிட்டீங்கல்ல, அங்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? நான் வேணா உங்க திங்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கவா? எதுக்கு பேக்கிங் இப்போ? நான் என்ன ஊருக்கு கிளம்ப போறேன்? அதெல்லாம் எதுவும் வேணாம். பேக்கிங் வேற, அதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். டேய், என்னடா சொல்ற? அப்ப கேசவ வீட்டுல என்னத்த போட்டுப்ப? அதானே, தங்குறதுக்கு தான் இடம் கொடுப்பான், அதுக்காக அவன் ட்ரெஸ்ஸையா போட்டுட்டு சுத்துற? ஏன் அவன் ட்ரெஸ் நான் போட போறேன்? அப்ப ட்ரெஸ்ஸுக்கு என்னப்பா பண்ணுவ? புதுசு வாங்கிப்பியா? என்ன, நான் ஏன் புதுசா வாங்கணும்? அதான் இங்க இருக்கேன். ஆனா நீ தான் இங்க இல்லையே ராஜா, கேசவ வீட்டுல எல்லாம் தங்கி இருக்க. டேய், அதெல்லாம் நேத்து வரைக்கும் தான்டா. ஏன்டா அங்க பிரைவசி இல்லையா? தனியா ரூம் எடுத்து தங்க போறியா? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது நான் எதுக்கு தனியா ரூம் எடுத்து தங்கணும்? ஆனா உன்னால இங்க தங்க முடியாதே. ஏன்? அதான் வெண்ணிலா இருக்கிற வீட்டுல என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி ரோசமா இங்கிருந்து போயிட்டியே. அது கரெக்ட். அது அம்மா இப்படி இருக்கும்போது அவங்க மேல அக்கறை இல்லாம எப்படி நான் வெளில போய் தங்க முடியும் சொல்லுங்க? ஏண்டா அம்மாவுக்கு நீ மட்டும் தான் பிள்ளையா? ஏன் நான் பாத்துக்க மாட்டானா? ஏன் கார்த்தி பாத்துக்க மாட்டானா? ஆனா அம்மாக்கு என் மேல தானே பாசம் அதிகம். ஓ, இல்லையே, உன் அம்மாவுக்கு உன்னை விட மருமக மேல தாண்டா பாசம் ஜாஸ்தி. மயக்கத்துல கூட கண்மணி கண்மணின்னு தானே முடங்கிட்டு இருந்தாங்க. அதானே, அண்ணி இருக்க பயமே. பெரியம்மாவுக்கு நம்ம எல்லாரையும் விட ஒத்தாளா இருந்து அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? நீ கிளம்பு கிளம்பு. ஆமாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? உனக்கு ஏதாவது தகவல் தெரியணும்னா போன் இருக்கு, எப்ப வேணாலும் பேசிக்கலாமே. இல்ல சித்தப்பா, அது ஆமா மாமா, உங்களுக்கு அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன், அதுல நீங்க பாத்துக்கோங்க. சூப்பர் ஐடியா. பேசிட்டீங்களா? எதுக்கு இப்ப ஆளாளுக்கு என்ன இங்கிருந்து துரத்துறீங்க? என்னடா இப்படி பழிய போடுற? யாரா உன துரத்துனது? நீயா தானே இந்த வீடு விட்டு போன? ஆமா, அது வந்து அப்ப போன கண்மணி இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு போன. அவதான் இப்ப திரும்பி வந்துட்டால. அதனால சீதை இருக்கிற இடம் தானே ராமனுக்கு அயோத்தி. அண்ணா, இதுக்கு மேல பல்பு உடைஞ்சா தாங்காது, விட்டு. நீ அன்னைக்காக இங்கே தங்க முடிவெடுத்ததெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக இப்படி பழமொழியெல்லாம் ஓ இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். என் பொண்டாட்டிலாம் கோவிச்சுட்டு எப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போவான்னு நான் தவமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவ துரத்தன கூட போக மாட்டா போல இருக்க. ஆனா பொண்டாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கெல்லாம் நீ இவ்வளவு சந்தோஷப்படுற பாத்தியா? நிஜமா இந்த மனசு தான்டா கடவுள். அண்ணே, எஸ்கியூஸ் மீ பவி, எனக்கு ஒரு டவுட். என்ன கார்த்தி? ஒண்ணு இல்ல, உங்க அப்பா வீட்டுக்கு நீ எப்ப கிளம்புற? என்ன என்னாச்சு? இல்லப்பா, கல்யாணத்துல அம்மிக்கல்ல வச்சு நசுக்குவாங்களா அந்த மாதிரி கால் நசுக்கிட்டாப்பா. ஏமா என்ன மிதி. டேய், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷம் வந்துருச்சு. கவலைப்படாத அன்பு, உன் நல்ல மனசுக்கு ஒண்ணுமே ஆகாது. கண்மணி திரும்ப வந்துட்டா இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். அண்ணி சீக்கிரமா குணமாயிருவாங்கங்கிற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்துருச்சு.